வந்த உடனே 3 கையெழுத்துல ஒரு கையெழுத்து சிங்கப்பெண் சிறப்பு படை பாதுகாவல் என்று சொல்லி கிளம்புறது, போதையை ஒழிக்கிறது. இது ஒரு ஏமாற்று வார்த்தை. இந்த ரெண்டையும் சொல்வதற்கு இவருக்கு அருகதை கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு சினிமா படம் தான் ஆபாசத்திற்கு அத்தனைக்கும் அடித்தளமா இருக்கின்றது. நடக்கக்கூடிய அந்த விபச்சாரம் எல்லாம் எதனால வருது? சினிமா தான். அப்ப இத மாதிரி எத்தனை பேர்கள் பெண்களிடத்துல பாலியல் சீண்டல்கள், அவ்வளவு அநியாய அக்கிரமம். இதுக்கு சினிமா தான் காரணமா இருக்குது. முதல்ல ஒழிக்கணுமான சினிமா ஒழிச்சிட்டான்னு வைங்க, நாட்டுல 2 விஷயம் தானாவே போயிடும். ஒன்னும் விபச்சாரம் போயிடும், மது கலாச்சாரமும் போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே அனல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத செயல் திட்டத்தின் கீழ் இந்த மாத செயல் திட்டமாக இறுதி நபியின் இறுதி பேருரை என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஆற்றிய அந்த இறுதி பேருரையை மக்களிடத்தில் கொண்டு செல்வது, எடுத்து சொல்வது. அந்த அடிப்படையில் அந்த உரை எல்லாவற்றையும் தொகுத்து சொல்ல முடியாது. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை மட்டும் இன்றைக்கு நாமோ விரிவாக பார்த்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில் ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள். இன்னொன்று அகத்துமுகுன்ன அமானத்தில்லா, அவங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அமானிதம் என்ற அடிப்படையில் நீங்கள் கைப்பிடித்திருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையாக அந்த பெண்கள் விஷயமாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்போது நம்ம சமுதாயத்தில் கட்டிய மனைவியருக்கு புருஷன்மார்கள் செய்யக்கூடிய அநியாயம் அக்கிரமம் அது பெரிய அளவில் இருக்கின்றது. அது உள்ளக்கே விரிவாக செல்லவில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னொரு இடத்தில் சொல்கின்றார்கள், அலா இஸ்தௌசு பின் நிசாயி ஹைரா, நீங்கள் பெண்களிடத்தில் நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே போதியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்ன இந்தக்கும் அவானும், உங்களிடத்தில் அவங்க கைதிகளாக இருக்கிறாங்க. லைஸ மின்ஹுன்ன தம்லிக்கூன ஷையன் கைரஹாதா, அவங்களிடத்தில் உங்களுக்குள்ள உரிமை தாம்பத்திய உரிமையை தவிர்த்து மற்ற எந்த விதமான உரிமைகளோ கடமைகளோ அவங்களுக்கு கிடையாது. அவங்க செய்யலாம். அவங்க நீ துணி துவைத்துத்தா என்று வற்புறுத்துவது, சோறு சமைத்துத்தா என்று வலியுறுத்துவது, எதற்காக வேண்டி அடிப்பது, இது போன்ற இந்த காரியங்கள் எல்லாம். அதனால் இன்றைக்கு பயான கேட்ட பெண்கள் நல்ல விதமாக சொல்லிட்டாங்க, வீட்டில் ஆளுக்கு ஆள் இன்னைக்கு தானே பயானில் சொன்னார், இனிமேல் நான் சோறாக்கி தர மாட்டேன், நீங்கள் வெளியில் எங்களுக்கு சமோட்டோ மூலமாக எங்களுக்கு வாங்கி தந்துடுங்க என்பது மாதிரிலாம் கிளம்புறாதிய. பெண்களும் அது புருஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், அது செய்கிறதுனால இறைவனிடத்தில் நன்மை இருக்கிறது, விருப்பத்துக்குரிய ஒரு விஷயம். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கடமை கிடையாது. கடமை என்று சொன்னால் கணவன் அழைக்கின்ற நேரத்தில் அவருடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பதுதான் முதல் கடமை. அதுதான் ஒரு பெண்ணுக்குள்ள கடமைங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்கி சொல்கின்றார்கள். அப்போ அவங்க ஏதாவது தப்பான காரியம் செய்தால் அப்போது நீங்கள் அவர்களிடத்தில் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள். அதுலேயே அவங்க சரி வரலன்னா வதிருபுகுன்ன லர்பன் கைர முபர்ரஹின், காயமில்லாத அளவிற்கு நீங்கள் அவர்களை அடியுங்கள். அவங்க இதற்கு கட்டுப்பட்டு விட்டால் நீங்கள் வரம்பு மீறி செல்லாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நாளைக்கு இறைவன்கிட்ட பதில் சொல்லணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இறைவனை முன்னிறுத்தி எங்கே சொல்கிறாங்கன்னா ஹஜ்ஜத்துல் விதாவில் இறுதி ஹஜ்ஜில் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய உரை அரஃபா நாள்லையும் நடந்திருக்கின்றது, பெருநாள் அதாவது 9வது நாள்லையும் 10வது நாள்லையும் நடந்திருக்கின்றது. அப்போ அதில் பெண்கள் விஷயமாக இந்த போதனையை செய்கின்றார்கள். இப்போ ஒரு அரசு பதவி ஏற்றி இருக்கின்றது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லை வந்த உடனேயும் முதல்ல இதில் இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறேன், மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று முஸ்லிம்களில் யாராவது இவருக்கு வாக்களித்திருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடிக்கங்க. ஏன்னா இவர் கொண்டு வருவது மாற்றமெல்லாம் கிடையாது. என்ன அல்லாஹ் காப்பாற்றிருக்கான் இது வரைக்கும். கொஞ்சம் இந்த அணியினர் ஆதரவு இல்லாமல் போயிருந்தால் காத்துக்கிட்டு இருக்கான் பிஜேபி, பாஜக காத்துக்கிட்டு இருக்கான். எதற்கு? இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் பாருங்கள்,
ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் வந்தே மாதரம் படித்தாக வேண்டும் கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு மாடுகள் அறுக்கிறது, மேற்கு வங்கத்தில் மாடுகள் அறுக்கிறது கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டான். எல்லாத்திலையும் வந்துடுவான், ஷிருக்கு வந்துடும் முதல்ல. அதை நம்ம தௌஹீதில் உள்ள மக்களை நாங்கள் மாற்றம் கொண்டு வர போகிறோம். நாற்றம் தான் வந்திருக்கு, மாற்றம்லாம் ஒன்றையும் காணும். வந்து மாற்றம் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னானா, வந்தே மாதரம் படிச்சிருக்கான், அவ்வளோதான். அதுதான் நடந்திருக்கு. அப்போ என்ன விளங்கி கொண்டோம் நாமோ, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு நம்ம எல்லாமே அவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க, அவங்க முஸ்லீம்களுக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்பானவங்க என்று ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கொள்கை அடிப்படையில் அவர்கள் வந்தே மாதரம் போன்ற இந்துத்துவ சக்திக்கு எதிரியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள தான் முஸ்லீம்கள் கவனிச்சிருக்க வேண்டும். எந்த அடிப்படையில்? இணை வைப்பு என்ற அடிப்படையில். ஏன்னா வந்தே மாதரம் ஷிருக்கு, அதாவது நொந்தே செத்தாலும் சரிதான் வந்தே மாதரம் படிக்க மாட்டேன் என்பதுதான் ஒரு மூமினுடைய இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இது போன்ற இந்த காட்சி அரசியலில் பலியாக இருக்கின்றார்கள் என்ற இல்லை. சின்ன பிள்ளைகளோ காதில் கடுக்கு போட்டவனுவோ, இந்த தலையில் இங்கிருந்து இது வரைக்கும், இந்த பக்கத்தில் இருந்து மேலே வரைக்கும் இது மட்டும் முடியா இருக்குமில்ல, அவனுவோ இந்த ருக்கு செய்துட்டே பைக் ஓட்டுவானுல்ல இந்த கூட்டம், அவனை நினைச்ச மாதிரி கொண்டு வந்துட்டானோ. இதுக்கு என்னென்ன முகநூல் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் இவங்க என்னப்பா மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால் அதில் எழுதும்போது குறிப்பிடுகின்றான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அதை குறிப்பிடுறான். அதனால தான் வந்த உடனே 3 கையெழுத்தில் ஒரு கையெழுத்து என்னவென்றால் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்று இந்த ஒரு படைக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாப்ல. அடுத்தது மாநிலம் எங்கும் போதை மருந்து கட்டுப்பாடு அலகுகள், யூனிட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரெண்டையும் சொல்வதற்கு இவருக்கு அருகதை கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு சினிமா படம் தான் ஆபாசத்திற்கு அத்தனைக்கும் அடித்தளமாக இருக்கின்றது. நடக்கக்கூடிய அந்த விபச்சாரம் எல்லாம் எதனால் வருது? சினிமா தான். எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கணவன் மனைவி அவங்க படுக்கறைக்குள்ளே போகிறாங்கன்னா அந்த காட்சிகள் எல்லாம் வெளியில் தெரியுமா? கிடையாது. இந்த சினிமா படத்தில் அதை காட்டுறான். அல்லாஹு அக்பர் சொல்லி மாளாத அவ்வளவு ஆபாசம். இந்த காரியத்தை எது செய்கின்றது என்றால் திரைப்படம் தான் செய்கின்றது. அவ்வளவு மோசமான ஆபாசமான வக்கிரமான காட்சிகள். இதில் ரொம்ப கொடுமை என்னன்னா, தகப்பக்காரன் பெண்ணோட கிடந்து படுக்கறையில் புரள்றான், அதை பையன் உட்காந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் இந்த மாதிரியான காட்சியில் ஆடிக்கிட்டு இருக்காரு, பாடிக்கிட்டு இருக்காரு, சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்காரு. அல்லாஹு அக்பர். ஒரு மூமின் இதை சகிக்கவே முடியாது. அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அவன் ஒரு பெண்ணோட ஆடிக்கிட்டு இருக்கிறது, அந்த பெண்ணு இவனை தவறான பாதைக்கு இந்த கதாநாயகனை கூப்பிடுறது, அல்லது இந்த கதாநாயகன் அந்த பெண்ணை கூப்பிடுறது. இவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறானோ, பேர பிள்ளைகள் இருக்கிறானோ. என்னடா இது, ரத்தம் சூடேறாதா, கொதிக்காதா? அப்போ இந்த அலமாரியான காட்சிகள், இப்படிப்பட்ட இந்த காட்சிகள் தான் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இது போன்று இந்த செக்ஸுவல் கலாச்சாரம், மோசமான ஆபாசமான விபச்சாரம் தலை தூக்க நிற்பதற்கு இதுதான் காரணம். ஹைதராபாத்தில் ஆணையர் கமிஷனர் புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஒரு 3 நாளைக்கு முந்தி வந்த பத்திரிகையில் இங்கே பார்த்துருக்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 12:30 மணிக்கு மறைவான ஆடைனா காவல்துறை ட்ரெஸ்ஸில் கிடையாது, அந்த ஆடையை அணிச்சிட்டு வரல. போலீஸுக்குன்னு சில ட்ரெஸ்கள்லாம் இருக்கலாம். அதை பார்த்தா அவன் பைக்கு வந்து என்ன சொன்னால் ஹெல்மெட்டு கொண்டு வர மாட்டான், அடித்து தெரிச்சு இந்த பக்கமாக ஓடுவான். புரியுதா? அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் எல்லாம் இல்லை. சிவில் ட்ரெஸ்ஸில் அவங்க சாதாரணமாக அணிந்திருக்கக்கூடிய வேறு உடையில் வந்து நிற்கிறாங்க. 12:30 இருந்து 3:30 வரைக்கும் 40 பாலியல் சீண்டல்கள் காவல்துறை ஆணையர் இடத்தில் ஒரு தினம் வந்து நான் அப்படின்ட்டு இருக்கான். அப்படியே ஆளை ஒதுக்கி 40 பேர் அன்னைக்கு கைது செய்திருக்கிறான். மாப்பிள்ளைங்க வாங்க, உங்களுக்கு இதுதானே தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மாணவர்கள் அதிகமாக, அதில் மது அறிந்து விட்டு கஞ்சா அடிச்சுட்டு வந்து இப்படிப்பட்ட அளவில் 40 பேருக்கு வந்துட்டுருக்கேன். காலையில் அப்பமார்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இவன் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ என்று சொல்லி எச்சரித்து வழக்கு பதிவு செய்திருக்கிறான். நடக்குமா இதெல்லாம்? போதை ஒழிப்பு, சிங்க பெண் அதிரடிப்படை தலைகீழ நின்றாலும் நடக்காது. அந்த ஆள் ஆட்சிக்கு வந்தார எத்தனையோ ஏமாற்று வார்த்தைகள், போலி வார்த்தைகள், நாடகங்கள், கபட நாடகம், அதுல இது ஒன்று. நடக்குமா இதெல்லாம்? இதற்கு என்று ஒரு அடிப்படை வேண்டும். ஒருபோதும் இது மாதிரியான காரியத்தை எல்லாம் செய்ய முடியாது. மதுவையும் போதை பொருளையும் ஒழிக்க முடியாது. என்ன கேட்டா நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு படத்தில் முதலமைச்சராக நடிக்கிறானோ, நடிச்சோடனும் உண்மையிலேயே முதலமைச்சராக ஆகணும் ஆசை வந்துடுது. அப்போ என்ன செய்யறான்னா ஒரு கொள்கையை உருவாக்குறான். அதுக்கு தக்க கொள்கைக்கு தக்க நாம் வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
அப்போ நம்ம இப்போ இந்த கட்சிகள்லாம் இருக்குது, அப்போ நம்ம என்ன கொள்கை உருவாக்குறது? அப்போ இந்த மாதிரி சிங்கப்பெண், சிறப்பு படை பாதுகாவல் என்று சொல்லி இப்படி கிளம்புறது, போதையை ஒழிக்கிறது, அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. இது ஒரு ஏமாற்று வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இத மாதிரி எத்தனை பேர்கள் பெண்களிடத்துல பாலியல் சீண்டல்கள், அவ்வளவு அநியாய அக்கிரமம். இதுக்கு சினிமா தான் காரணமா இருக்குது. முதல்ல ஒழிக்கணுமான சினிமா ஒழிச்சிட்டான்னு வைங்க, நாட்டில் 2 விஷயம் தானாவே போயிடும். ஒன்றும் விபச்சாரம் போயிடும், மது கலாச்சாரமும் போயிடும். இதையெல்லாம் மிக அதிகமான அளவில் தூக்கி காட்டுறது திரைப்படங்கள் தான். அந்த திரைப்படங்கள்னால தான் அவனுக்கு என்ன செய்யறான்னா காதல் கடிதம் கொடுக்கறது எப்படின்னு காட்டுறான். இந்த பையனுக்கு இது இந்த மாதிரி இவனோல்ட்டையும் அது மாதிரியான சேட்டைகள்லாம் இருக்கும் பசங்களுக்கு, பருவ இது பையங்களுக்கு. சினிமா படத்தில் என்ன செய்யறான்னா அப்படி இப்படிலாம் காட்டலாம், இப்படிலாம் கொடுக்கலாம் என்று சொன்னோன்னா அதை அப்படியே செயல்பாட்டுக்கு எடுக்கலாம். இதுதான் இதில் இருந்து எல்லா வகையான தீமைகளும் இதில் தான் இந்த திரைப்படத்தினால்தான் உருவாகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நான் பெண்கள் விஷயத்தில் சரியாக பண்ணிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், யார் ஆட்சிக்கு இன்றைக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறாரோ அவரே போதையில் மூழ்கி போயிருக்கக்கூடியவர். நடக்குமா? அதெல்லாம் செயல்படுத்த முடியுமா? அதெல்லாம் நடக்காது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சீர்திருத்தம் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்தகுல்லாஹ் ஃபின் நிசா அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொன்னார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னணி என்ன? ஏகத்துவ கொள்கையை மக்கள் இடத்துல பதிவு செய்தாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவங்களிடத்துல அதீ இப்னு ஹாத்தம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேர் வர்றாங்க. ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க, வழிப்பறி நிறைய நடக்குது என்று ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. இன்னொருவர் வர்றாங்க, வறுமை தாண்டவம் ஆடுது என்று சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதீ இப்னு ஹாத்தமை பார்த்து சொல்றாங்களா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கின்றது. யா அதியே, உனக்கு ஹிராவை பத்தி தெரியுமா என்று கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அதை பத்தி தெரியாது, ஆனால் எனக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா தரையின்னல் லஈனத மினல் ஹீரா என்ற அந்த ஊர்ல இருந்து ஒரு 1000கணக்கான கிலோமீட்டர்கள் இருக்கும். அந்த பெண்ணு அங்கிருந்து தன்னந்தினியா வருவாள். லா தகாஃபு அஹதன் இல்லல்லாஹ். வழியில அந்த பெண்ணு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர எந்த சக்திக்குமே பயப்பட மாட்டாள். வருவா ஹத்தா ததூஃப பில் கஅபா, கஅபாவுல தவாப் செய்துட்டு போவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதற்கடுத்து அதீட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லதுஃப்தஹன்ன குனூசு கிஸ்ராவுடைய பொக்கிஷங்கள் வெற்றி கொள்ளப்படும். இன்றைக்கு ஈரான் இருக்கின்றது, அன்றைக்கு பாரசீகம். அன்றைக்கு வல்லரசாக இருந்தது 2 அரசாங்கங்கள், ஒன்று ரோமாபுரி கிறிஸ்துவ சாம்ராஜ்யம், இன்னொன்று பாரசீகம். அப்ப இவங்க நெருப்பு வணங்கிகள். இந்த 2 சக்தி தான் அன்றைக்கு சூப்பர் பவர்களாக இருந்தன. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லதுஃப்தஹன்ன குனூசு கிஸ்ராவுடைய பொக்கிஷங்கள் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்ன உடனே இவங்க விளக்கத்திற்காக வேண்டி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கிஸ்ரா பின் ஹுர்முஸுடைய மகன் கிஸ்ராவா அப்படின்னு கேட்குறான். இன்னைக்கு ஹுர்முஸ் அப்படிங்கிறது இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வீட்டில் உள்ள அடுப்பங்கரையில் உள்ள பெண்களுக்கு ஏன்னா அங்கே ஹுர்முஸ் ஜலஜந்தியை அடைச்ச உடனே இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் கேஸு கிடைக்க மாட்டாங்க, ரேட்டு அதிகம். அப்போ எல்லாருக்குமே தெரியுது ஹுர்முஸ் என்று சொன்னால் அன்றைக்கு பாரசீக மன்னவர்களில் உள்ளவங்க. அப்போ அந்த ஹுர்முஸுடைய மகனா என்று கேட்குறாங்க. ஆமாம் என்று. அவன் அதில் அதீ ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் அதியை பார்த்து சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்று சொன்னேன். என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நான் கண்டேன் ஒரு பெண்ணு ஹிராங்கிற பகுதியில் இருந்து புறப்பட்டு காபாவில் தன்னந்தனியாக தவாப்பு செய்து விட்டு சென்ற அந்த காட்சியை கண்டேன். இந்த காட்சி தான், இதுதான் ஆட்சி. இதை தவிர்த்து எந்த கொம்பனும் இந்தியாவிலும் சரி உலகத்தில் வேற எந்த பகுதியிலும் சரி நடக்கவே நடக்காது. அதனால இந்த ஆட்சியாளன் சொன்னது இருக்கின்றதே பக்கா போய் மோசடி ஏமாற்று வேலை. இது ஒருபோதும் உண்மையாக இருக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. ஏமாற்றுக்கார இவர்கள் திரையில இருந்து ஏமாற்றக்கூடிய ஒரு பேர்வழிகள் தான் இவர்கள், மோசடி பேர்வழிகள். அப்ப இது ஒரு விஷயம். அடுத்து வழிப்பறி விஷயம் இருக்கின்றது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிஸ்ராவுடைய அந்த பொக்கிஷம் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அந்த படையில அதீ இப்னு ஹாத்தம் இடம்பெற்றிருந்தாங்க. பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அல்லாஹ் அக்பர். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அடித்தளம், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நிறுவி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா,
பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இவ்வளவு அவர் ஆட்சி என்று சொன்னால் ஒரு பெண்ணு தன்னந்தனியா போயிட்டு வரணும். இன்றைக்கு நெல்லையில இருந்து சென்னைக்கு அது அவ்வளவு தூரம் வேண்டாம். நாகர்கோயில்ல இருந்து பெண்களோட குடும்பத்தோட வருகின்ற பொழுது போக மக்கள்லாம் இறங்கிறாங்க. இங்க வந்து சேர்றது 8, 10, 8, 15 ஆகுது. அப்போ பெண்கள் நம்ம கூட நகையெல்லாம் போட்டு வராங்க. ஒரு பயம் வருகின்றது. இந்த மாதிரியான ஏன்னா கொள்ளையர்கள் வரலாம், கொலைகாரங்கள் வரலாம், அந்த மாதிரியான பயம் இந்த நாட்டில் தீரல. அந்த பாருங்களேன், அந்த ஆணையர் போலீஸ் கமிஷனர் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்கல்ல என்ன மாதிரியான ஒரு நிலைமை. அப்போ இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் அங்கு வர வேண்டிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி, குர்ஆனுடைய ஆட்சி, இறை தூதருடைய ஆட்சி. சொல்றாங்க பாருங்க என்ன மாதிரியான வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமது ஊர்ல இறைவனுக்கு எல்லா புகழும் தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தின் காரணத்தினால் பீடி தொழிலெல்லாம் நின்று இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கும் வந்த மருமகள் இடத்துல கபில்து நிக்காஹான்னு சொல்றான். இந்த பெண்ணை நிக்காஹ் செய்வதை ஒப்புக்கொண்டேன் என்று சொல்றான். என்ன அர்த்தம்? செலவுக்கு கொடுக்கணும்பா. ஆனா என்ன நடக்கிறது? மாமியாக்காரி அந்த பெண்ணிட்ட பீடி சுத்தி காசு வாங்குறாங்களா இல்லையா? கடந்த காலத்தில் அதிகம் இருந்திருக்கின்றது, குறைந்திருக்கின்றது. அப்ப இது எவ்வளவு பெரிய பகல் கொள்ளை, அக்கிரமான கொள்ளை. அப்ப யார்கிட்ட போய் ஒரு பலவீனமான ஒரு பெண்ணிடத்துல அவ குழந்தை பெற்றாள் என்று சொன்னால் நீ தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பிரசவ செலவையும் அந்த பெண்ணுடைய தலையில திணிக்கின்றார்கள் என்று சொன்னால் ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அந்த வார்த்தைக்கு மதிப்பில்லை இந்த சமுதாயத்தில், இந்த இளைஞர்களிடத்தில். அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். அப்ப இத மாதிரி பல விஷயங்கள் சமுதாய அளவிலும் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. நான் கல்யாண பந்தல்ல லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொட்டுறாங்க, பரிதாபமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான பெண்கள், ஒரு பெண்ணை வேண்டாம் என்று சொல்வதற்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் அநியாயமாக தலாக்கு விட்டவங்கள்லாம் இருக்கிறாங்க. தலாக்கு விடுறது மட்டும் கிடையாது, ஒரு அவதூறையும் அந்த பெண் மீது சுமத்தி விட்டும் விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூக கேடு, சாபக்கேடு நீடித்து கொண்டிருக்கிறது என்பது தனி விஷயம். அப்ப இது மாதிரியான பெண்கள் சின்ன வயசு இந்த மாதிரியான பெண் பார்த்துட்டு அதை ஏதோ ஒரு தவறான ஒரு வாய்ப்புக்கு பயன்படுத்தினால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சமூகத்திற்கும் இது கடமை இருக்கின்றது. ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்போ நாம சமுதாயமாக வளர்ந்திருக்கின்றோம். இந்த ஜமாத்தை பொறுத்தவரையில் இன்டர்நேஷனல் மானிட்டர் ஃபண்டு நம்மள்கிட்ட கிடையாது. அதாவது அகில பன்னாட்டு கழகத்தினுடைய நிதியகம் என்று சொல்லியிருக்கின்றது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ நாம இந்த உணர்வை பெற்றோம் என்று சொன்னால் இதற்கு உந்து சக்தியாக இது போன்ற தர்ம காரியத்திற்கு நமக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி எதனால் ஏற்பட்டது? மார்க்கம் சொன்னதனால. அப்போ இதை மாதிரிலாம் கவனிக்க வேண்டாமா? சமூகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், அதில் ஒரு பிரச்சனை சமீபத்தில் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. இதெல்லாம் தீர்க்கணுங்க. இந்தியாவால் நடக்காது, முடியவே முடியாது. ஒரு பெண்ணு 2 குழந்தைகள், அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி அந்த பெண் என்ன செய்யறான்னா வீடு வீடா போய் பாத்திரம் கழுவுறான். என்னதான் இலவச கல்வி இருந்தாலும் கல்விக்கென்று சில செலவு பெண்கள் மீது வந்து விளைகின்றது. புருஷக்காரன் யார் என்றால் குடிக்காரன். ஒரு தடவை குடிச்சிட்டு வந்து அந்த பெண்ணிட்ட குடிக்கிறதுக்கு காசு கேட்கறான். அப்படி கேட்கின்ற பொழுது என்கிட்ட காசு இல்லை, இன்றைக்கு எதுவுமே கிடைக்கல, அதாவது உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் பாத்திரம் கழுவி அப்படி சம்பாதிக்கிறாங்க. வீடு வீடா போய் இந்த பாவி வந்து காசு கேட்குறான். அப்படி கேட்கும்போது எத்தனை இடத்துல எத்தனை பேர்கிட்ட நீ போயிட்டு வர என்பது போன்று ஒரு வார்த்தையை கேட்குறான். துடிச்சுட்டான் அந்த பெண். எத்தனையோ வீடு கழுவக்கூடிய பெண்கள், வீடுகளில் சாமான் பூசி சம்பாதிக்கக்கூடிய பெண்கள், கற்பு நெறியோடு வாழக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. இந்த அரக்கன், இந்த பாவி, இந்த குடிகாரன் அந்த பெண் இடத்துல இவ்வளவு கொடுமையாக நடக்கின்ற பொழுது ஆத்திரம் தாங்காமல் தென்னையில் மோட்டருக்கு ஊற்ற வேண்டிய பெட்ரோல் இருக்கின்றது, உடலில் ஊத்துறா, தீயை பற்ற வச்சாரா. அப்படியே துடிக்கிறாள். ஒரேடியாக இறந்திருந்தால் பரவாயில்லை, மருத்துவமனைக்கு வருகின்றால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கா காயம். அப்படி காயப்பட்டு இருக்கின்ற பொழுது இந்த வழக்கு காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டு மாஜிஸ்ட்ரேட் வரார். மரண வாக்குமூலம் இருக்கின்றதே, அது ரொம்ப முக்கியம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, கடைசி கட்டத்தில் ஒருத்தன் பொய் சொல்ல மாட்டான், ஒரு நியாயமான பார்வை என்ற அடிப்படையில் அரசாங்கம் பார்க்கின்றது. அப்போ அந்த வாக்குமூலம் ரொம்ப முக்கியம். அப்போ இதற்காக வேண்டி அங்கேருந்து மாஜிஸ்ட்ரேட் வரார். அப்படி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே துப்புரவு தொழிலாக இருக்கான அவன் என்ன செய்கிறான்னா எச்சரிக்கை கொடுக்குறான். புருஷக்காரன் யாரும் இங்கே இருக்கக்கூடாது,
புருஷமலையில் சம்பந்தப்பட்ட சொந்தக்காரர்கள் மாமனார் இதை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் தெரியுமா? மரண வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் யாருடைய தாக்கமும் மிரட்டலும் இல்லாமல் திறந்த மனமாக அவங்க வாக்குமூலம் கொடுக்க வேண்டும். அப்போ அப்படி வாக்குமூலம் கொடுக்க இருக்கின்ற பொழுது போலீஸ் நிற்கிறான். போலீஸ் இந்த வார்த்தையை சொல்லலை. போலீஸ் அந்த ஜட்ஜி வரும்பொழுது அதுக்குண்டான மாதிரி தடப்படான்னு சொல்லி சல்யூட் அடிக்கிறது நிற்கிறானே தவிர, இது மாதிரியான மரண படுக்கையில் கிடக்கக்கூடியவர்களுடைய வாக்குமூலத்திற்கு பக்கத்தில் அவங்கள்ட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில், அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யாரும் நிற்கக்கூடாது என்பதை அந்த காவல்துறையினர் சொல்லவில்லை. ஆனால் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அந்த பெண்ணு அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போதே புருஷகாரன் பக்கத்தில் வர்றான். ஸ்டவ் வெடித்து செத்தேன்னு சொல்லு. இது நடந்த சம்பவமாகவே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழ்கின்றன. நான் தான் காரணம் என்று சொன்னாய், உன்னோட 2 பிள்ளையும் அனாதையாக போயிடுவாங்கன்னு சொன்ன உடனே அவன் எழுதுறான், அந்த தாய் இந்த வேதனையிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கையா அல்லது நாம உண்மையான வாக்குமூலத்தை கொடுத்து புருஷனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையா, 2க்கு மத்தியில் முடி எடுக்கும் பொழுது தாய் பாசம் மிஞ்சுகின்றது. கடைசியில் என்ன செய்யறான்னா, ஸ்டவ் தான் வெடித்தது என்று சொல்லிவிட்டு வாக்குமூலம் கொடுத்து விடுகின்றால், இந்த தற்கொலையோடு ஒரு உண்மையும் கொலை செய்யப்பட்டு விட்டது என்று எழுதுகின்றான். பாருங்க, இத்தனையோ இது மாதிரியான விஷயங்கள் மறைக்கப்பட்டு விட்டன. இந்த குடிகாரன் அந்த பிள்ளைகளை சொல்லி மிரட்டி, தற்கொலை மார்க்கத்தில் தீர்வு கிடையாது, தடுக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இது மாதிரியான இந்த காரியத்தை ஒரு பெண்ணு எதற்கு செய்கின்றாள் பார்க்கணும் இல்லை? ஃபத்தகுல்லாஹ் ஃபின் நிஸா, இது அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கின்றது, நம்ம சமுதாயத்திலையும் இருக்கின்றது. நம்ம சமுதாயத்தில் பல்வேறு வடிவங்கள். தாய்க்காரியே பிள்ளைய பாரமாக பழுவாக நினைக்கும் பெண் குழந்தை என்று சொன்னால் பாரம் என்று நினைக்கின்றால், அதற்கு காரணம் என்னவென்றால் கல்யாணம் விட்டு செலவு இளவு, அதுதான் காரணம். அதனால தான் கத்துறோம். ஏன் பெண்களை கொலை செய்யக்கூடிய அளவில் இது நிற்கின்றது என்று நாமோ கதறமே பதறமே இதற்காக வேண்டிதான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபத்தகுல்லாஹ் ஃபின் நிஸா என்ற இந்த விஷயங்களை சமுதாயம் கவனிக்க வேண்டும். பெண்களிடத்தில் நீங்கள் நன்மையே செய்யுங்கள், நல்லதே செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அதையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா இடத்தையும் இந்த சமூக நிர்பந்தம் அதாங்க கொடுமை. நாம ஏன் துடிக்கிறோம்? இதில் என்னங்க இருக்கு? கலரி விட்டு சாப்பாடுனா என்னதான் வீட்டில் சோறு வச்சாலும் சரிதான், அந்த கலரி விட்டு சாப்பாட்டில் அது ஒரு சங்கையா இருக்குதா? அந்த சாப்பாடு கூப்பிட மாட்டான். சண்டை போட்டிருந்தாலும் நேற்று ஏதோ சண்டை போட்டான், நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும் இருக்கிறானோ, அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட சோறாவும் இருக்குது. அவன் இந்த மாதிரி பெண்கள் என்று சொன்னால் அவன் கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதாங்க அந்த நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் உடைச்சி வச்சுட்டு எப்படி கொண்டு வந்திருந்தாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளை ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு யா அம்மி என்னுடைய சிறிய தந்தையை என்று ரசூலுல்லாஹ் இடத்துல ஓடி வரும்பொழுது 3 பேர்கள் போட்டி போடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டி போடுறாங்க, அதற்கடுத்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டி போடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வளர்ப்பு பிள்ளை என்று சொல்லப்பட்ட அது தடுக்கப்பட்டு விட்டது. ஸைத் இப்னு ஹாரிஸா நான் அந்த பிள்ளையை வளர்த்துக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் பெண்களுக்கு பெண்ணியத்திற்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்தாங்களே, அது எதனால? அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த ஏகத்துவ களிமாவினால. அதுதான் சாதிக்க முடியுமே தவிர வேறு எதனாலையும் சாதிக்க முடியாது. அடுத்து இன்னொரு செய்தி, போதையை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களே, ஒரு காலம் நடக்காது. நீங்கள் பத்திரிக்கையில் பாருங்கள், 2 நாளைக்கு முந்தி சேலத்தில் 3 மாணவர்களுங்க, எல்லாமே 10க்கு கீழே படிக்கிற பையன், 3 மாணவர்கள், 2 மாணவர்கள், அதில் ஒருத்தன் பீகார்காரன், 3 பேருமே குடிச்சிருக்கிறானோ. இன்னொருதான் +1 படிக்கக்கூடிய அவனும் வர்றான், அவன் பேர் கோகுல். 3 பசங்களும் சேர்ந்து தகராறுல அந்த பையனை கத்தியை வச்சு கொன்னும் முகத்தை சிதைச்சி போட்டுட்டு அந்த பையனை அப்படி செத்த பிரேதத்தை வச்சு பிணத்தை வச்சு வீடியோ எடுக்கிறான், கத்துறானோ. அங்கிருந்த ஆட்கள் பிடிச்சி ஒருதான் ஓடிட்டான். அவன் சமூகத்தில் மறத்து போன உணர்வுங்க. எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்க. என்ன மாதிரியான ஒரு அக்கிரமம், எப்படிப்பட்ட அக்கிரமம் நாட்டில் அரங்கேறுகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் இவன் போதை பொருளை ஒழிக்க முடியுமா? ஒருபோதும். நான் சொல்றேன், டாஸ்மாகினுடைய வரவு என்ன தெரியுமா? ஆண்டுக்கு 50,000 கோடி கஜானாவை தான் நிறைக்கின்றது. 50,000 கோடி. கண்ணப்பன் அவர்கள் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதி எந்த அரசாங்கம் இதை ஒழிக்கப் போகிறது என்று கேட்கின்றார். என்ன மாதிரியான பார்வன் பாருங்க. 50,000 கோடி கஜானாவில்
இதுதான் நிறைக்கின்றது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நாட்டில் அரங்கேறிக்கின்றது. அதை போல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கின்றோம். தாப்பனாரு வெளிநாட்டில் இருக்கிறார், பையன் பொறியியல் பட்டதாரி, அவனிடத்துல 2 சிறப்பு பழக்கம். போதைப் பொருளை ஒழிக்க போறான்னு சொல்றாருல, ஏற்கனவே மதுவுக்கும் அடிமையாகிருக்கான், கூட 2 பழக்கம் இருக்கணும்ல, கஞ்சா பழக்கமும் இருக்குதான். அப்போ இந்த 2ஐயும் பழக்கமாக கொண்டவன் வீட்டில் காசு கேட்டு பாட்டம் பாட்டின காசு கேட்குறாங்க, இல்லைன்னு சொன்னோன்னா 2 பேரையுமே அடிச்சு கொண்டுட்டான். இன்னைக்கு வந்த செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய வெற்றில டிக்ளேர் பண்றாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம பையல் ஹம்ர், மது விற்பனையை, இன்னல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மது விற்பனையை தடை செய்து விட்டார்கள். செத்த பிணத்தை விற்கிறது, பன்றியை விற்கிறது, சிலைகளை விற்கிறது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தடை செய்து விட்டார்கள். அவன் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட கேள்விகள் ரொம்ப குறைவுதான். அல்லாஹ்வுடைய தூதரே, அரைத்த ஷுஹூமல் மைத்தா, செத்த பிணத்தினுடைய கொழுப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் கேட்குறாங்க. ஏன்னா விளக்கம் தெரியணும் இல்லை. இப்போ இன்னஹா யுத்துலாபிஹி சுஃபுனு, இந்த காலத்தில் மாதிரி நவீன தொழில்நுட்பம் கிடையாது. கப்பலில் தண்ணீர் புகாமல் இருப்பதற்கு இந்த கொழுப்பு எடுத்து தான் கடந்த காலத்தில் பூசி வச்சிருந்தாங்க. அப்போ அதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஓ எஸ்தஸ்பிஹு பிஹின்னாஸ், அதை வச்சு விளக்கு ஏற்றுறாங்க. ஓ இதுகனு பிகில் ஜுலூது, அதை வச்சு தான் தோல்லை பூசிக்கிறாங்க. இது கூடுமா அப்படின்னு சொன்ன உடனே லா ஹராம் கிடையாது, அது தடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு, காத்தல் அல்லாஹுல் யஹூத், யூதர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொழுப்புகளை, உண்ணத்தக்க பிராணிகளுடைய கொழுப்புகள் அல்லாஹ் தடை செய்திருந்தான். அப்படி தடை செய்த உடனே அந்த கொழுப்பை எடுத்து உருக்கி விற்று அதனால் சம்பாதிச்சான். அல்லாஹ் அவனை சபிக்கட்டும் என்று சொல்லி தடை செய்திருக்காங்களே. அவன் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், மக்காவுடைய வெற்றியில் 8ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாராயத்தை விற்கிறத தடை செய்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்ம சமுதாய மக்களிடத்தில் குறைகள் இருந்தாலும் கள்ளுக்கடை ஏலம் எடுத்தவன் சாராயம் டாஸ்மாக் ஒரு சிலர் தான் இருக்கிறான். ரேரஸ்ட், ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இந்த அச்சம் அவனிடத்தில் குடிகொண்டிருக்கிறார். ஆனால் தான் அவன் என்ன செய்யணும்னா, ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் திரை அரங்கு நடத்தக்கூடிய அளவில், ஆனால் எல்லாருமே இந்த விஷயத்தில் பயப்படுறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலே தவிர வேறு எந்த அடிப்படையிலையும் இதுதான் பெண்களை பாதிக்குது. மது தான் பெரும்பாலான வகையில் பெண்களை பாதிக்குது. அப்போ மதுவை ஒழிச்சிட்டா மாது வெளியில் அழகான முறையில் என்ன செய்யலாம், நிம்மதியாக நடமாடலாம். அப்போ இந்த அடிப்படையில் செயல்பட்டால் தானே தவிர பெண்கள் விஷயம் அதை போல 2 உத்தரவு போட்டிருக்கிறாங்கல்ல, இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நடந்தால் தானே தவிர இது சாத்தியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நாம நம்ம வீட்டில் வரக்கூடிய மருமகளை அடித்து பார்க்கக்கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் மருமக்கள் என்று சொன்னால் அடிமையாக பாத்திரத்தை கொண்டு போய் கொட்டி அவளை போட்டு நைட்டில் பாடாப்படுத்துறது. கடந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன், 12 மணி வரைக்கும் பீடி சுற்றி தான் மாப்பிள்ளைக்காரனுடைய வீட்டுக்கு மணவரைக்கு அனுப்புவான். அந்த மாதிரி குடும்பம் மேலப்பழத்தில் அரங்கேறிக்கின்றது. அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். அப்போ இவங்கெல்லாம் நாளைக்கு மஹ்ஷரில் பதில் சொல்லி ஆகணும். சும்மா இறைவன்கிட்ட தப்ப முடியாது. அப்போ இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த இறுதி பேருரை நம்முடைய இதய அறையில் அது அப்படியே பயன் தரக்கூடிய வகையில் பதிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.